கிடையாதுமா, கேஷ் தான் தரதா சொல்லியிருக்கேன். அன்னைக்கு கொஞ்சம் நல்லா வெயிட் ஆச்சுருங்கண்ணே. ஆமாண்ணே, 2 கிலோ கல்ல கட்டி தொங்க விடுனது அது நடுவர் தலையில வச்சு ஒண்ணு. ஹாய்க்கா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்தா இருக்காங்க. கீதா மேடம் நல்லா இருக்கீங்களா? ஓகே, நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நான் என்ன முடியாம கிடந்தேன் சார். இங்க ஒரு ஐயா உட்கார்ந்துருக்காங்கல்ல சேர்ல. ஆமா, காவி வேட்டி. இப்ப நல்லா பாருங்க, எங்க அப்பா மாதிரி இருக்காரு சார். அதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க போல இருக்கு. ஏன்? மகளை பாக்குறதுக்காக. மருமையை வீட்டுல விட்டுருக்க மாட்டாரு, அதான் இங்க வந்தாங்க. அப்ப நான் பேசலாம்ப்பா. அவங்க பேசு சாமி. ரவினா நான் பேசலாம். கேளுமா கேளுமா. மஞ்சன்னா கேளுமா பேசவா சார்? யாங்கால மட்டும் தொடாதம்மா. போன வாரம் தொட்டு ஒரு சூடி செருப்பு காணாம போச்சு. நான் ஏன் பேசவான்னு பர்மிஷன் கேட்டேன். வயசுல பெரியவங்க ஒரு பொழுது எதிர்த்து பேசக்கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா சொல்லி வளர்த்திருக்காங்கக்கா. எங்க அப்பா அம்மாவுக்கு நல்லா ஒரு ஜோர கைத்தற மட்டும் கொடுங்க, நல்லா கைத்தற கொடுங்க. வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. மாமியால அடிச்சு வரட்டி 6 மாசம் ஆச்சு. கேட்டாங்களோ? சொல்லணும்ல. உங்க மாமியார் எங்க இருக்காங்க? எங்க வீட்டுல இருக்காங்க. இது மாமியானா கசக்குது, அவங்க பெத்த பிள்ளை இனிக்குதா? என் மாமனார் தான் இனிக்கணும். எனக்கு நிச்சயம் என்ன போச்சு? உங்களுக்கு எப்படி இருக்கு? கசப்பு. மஞ்சனாக்கு பரவாயில்ல. அங்க சரி, இங்க ஆமா. இப்ப நான் எவ்வளவு நேரம் பேசணும்? நீங்க காலையில 4:30க்கு அது வரைக்கும் பேசுங்க. நீங்க இருப்பீங்க. நாங்க இப்ப வண்டியை கிளப்பிடுவோம். அடைக்கறே அவரும் லேட்டா தான் போவார். அப்படியே டபுள் சம்பளம். நீங்க ஒரு பேமெண்ட்டுக்கு வழி இல்ல. ஓகே, எங்க அண்ணனுக்குமா? ஓகே, இப்போ பேசுறேன். கொஞ்சம் நல்லா அண்ணா பாடும்போது லைட்டா எக்கோ வைங்க. ஓகேங்களா? தமிழன் பாடும்போது மாதிரியே தெரிஞ்சிருக்கு. தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை. தாயாம் என் தமிழனையை வணங்கி வாதம் தொடங்குகிறேன். நல்ல ஜோர ஆண்கள் பெற்று கைது கொடுங்க சார். ஜோர கைது எடுங்க பாப்பா. கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பில மஞ்சனா வளைந்து வருவார். அவளை வளைய ராணா கார் முறுக்கு கம்பில இல்லைங்க. ஆமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னமா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லு. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னார். எப்ப சொன்னார்? புரியவே இருக்கும்போது சொன்னார். அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லிருந்தாலும் வச்சுக்க, அது ரெண்டா கிழிச்சு போட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்றாரு. நானும் மாறி போச்சு சார். நான் ஏன் பாண்டிச்சேரியில இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போத்தேன். ஏன் மஞ்சனா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? இவன்ட்ட போய் கேக்குற நடுவர் அவர்களே, என்னமா நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? வாங்காம விட மாட்டாமா. எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த ஊர்ல பேச எனக்கு பணமே வேணாம். கைத்தட்டல் மட்டும் போதும். நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே விட்டு அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியே வளர்ந்துருக்கு. அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்காதனா கேக்குறீங்கடா? ஜிஎஸ்டி முதற்கொண்டு போட்டு கேட்டுக்கிட்டு கவர்ல கரெக்டா கொடுங்க. நடுவர் வந்தாங்க சார். உங்களை பத்தி வர்றிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஹாஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வரிச்சாங்க. நீ பாண்டிச்சேரியில வந்திருக்க, எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியார கணக்கு கரெக்டா சொல்லுது. நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? ஒயிட் வீட்ல கலக்கக்கூடிய நடுவர், வெள்ளம் உள்ளம் படைத்த நடுவர். உங்களை வரிச்சு யார் சார் பேசணும்? குடும்ப மகிழ்ச்சி காரணம் ஆணின் உழைப்பை காட்டிலும் பெண்ணுடைய பொறுப்பு சொல்ற கௌதமியால சார முடியும். அப்படியே இப்ப வர்றீங்க பாருங்க. தோட்டத்தில் பூப்பது ரோஜா, தோட்டத்தில் பூப்பது ரோஜா, சட்டைக்கு கட்டுவாங்க காஜா, கடல் மணிக்கு சண்டனா மனைவி பண்ணுவா தாஜா. அருமையான நடுவர்னா அவர்தான் மகாராஜா. நல்ல கைத்தில் கொடுங்க. இன்னைக்கு உனக்கு சம்பளத்துல 500 ரூபாய் கூட. உடனே ஜிபே பண்ணுங்க. ஜிபே வேலை செய்யாது. 2 போன் வச்சிருக்கீங்க. 2லயே வேலை செய்யாது. நான் பச்சை துண்டு சாச்ச. அவன்ட்ட நெட் கனெக்ஷனே கிடையாது. அந்த ஆசிரியர்ட்ட செல்லே கிடையாது. அந்த மாஸ்டர்ட்ட என்கிட்ட இருந்து யார்ட்ட இருக்க போகுது? எப்படி டீம் எப்படி அமைவீங்க? நம்மள்ட்ட சேர்ந்தால யாரையும் உருப்பட விட்டது இல்ல. அப்படி இருந்தாலும் ஒண்ணுமே இல்லனாலும் அன்பு இருந்தா போதும்னு குடும்பம் பண்றால ஒரு பெண். அவளை நினைச்சு பாருங்க, அவளை நினைச்சு வாழணும். இப்ப நான் உங்களை வரைச்சு ஒரு பாட்டு பாடுறேன். ஆனா நீங்க 4 வச்சீங்க, நீங்க 5 வச்சீங்க. சுதி சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலாபுருஷ விருது வாங்கினவங்க. சுதி படியா பாடுவாங்க. அது என்ன மணிடா? சுடர்மணி பணிய வாங்கலாங்கிட்டு. கலைமாமணி விருது வாங்கினவங்க. அதனால சுதிப்படிதான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுக்கங்க, நீங்க 5 வச்சுக்கங்க. நீங்க பொட்டு வச்ச தங்கக்குளோ ஊருக்கு நீ மதுரா, அந்த தொட்டு தொட்டு வணங்கி வரும் சோரான தங்கரதா. அட நீ தங்க கட்டி சிக்க குட்டி எனக்கா 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 ஓ பேரு சொல்லு
இருக்கிறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 3 நாளா கழுத்து வலி. ரவீனாக்கு என்ன பிரச்சனை? பாவம், அவனுக்கு கால் வலி. என் மஞ்சனாக்கு என்ன பிரச்சனை? மூலம் பௌத்திரம் போல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இருக்கிறான். இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்ததுல இந்த ஆண்கள் தான் உழைக்கிறோம், பண்பாடு ஆண்கள் தான் தலை தூக்கி நிக்க வைக்கிறோம் சொன்னார்ல மிஸ்டர் மஞ்சுநாதன். எவ்வளவுதான் நீங்க ஆண்கள் செருப்பு தேய உழைச்சாலும் செருப்பை வீட்டு வாசல் தான் முடியும், வீட்டுக்குள்ள கட்ட முடியும். ஞாபகம் நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, எவ்வளவுதான் பொம்பளையாளி சீவி முடிச்சு சிங்காரிச்சு பவுடர் அடிச்சாலும் பொட்ட முன்னாடி தான் ஓட்ட முடியும், புறடியில ஓட்ட முடியாது. நீங்க ஞாபகம் வச்சுக்க, எவ்வளவுதான் நீங்க தங்கத்திலே ஊசி வாங்கினாலும் தொண்டையில குத்திக்க முடியாது, பீரோல தான் அதை ஞாபகம் வச்சுங்க. நீ 50,000 ரூபாய்க்கு பட்டு சேலை வாங்கினாலும் இடுப்புல தான் சொருக முடியும், தலையில சொருக முடியாது. தெரிஞ்சுக்க, நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் நடுவரா இருந்தாலும் ட்ரெயின்ல பிளாட்ஃபார்ம்ல இருந்தா அதை ஞாபகம் வச்சுங்க. உங்க அப்பா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்த பிரீசல வாடகைக்கு தான் வாங்கணும், சொந்தமா வாங்கி வச்சுக்கிற முடியாது. எல்லா ஆண்களோட தெரிஞ்சுங்க, எவ்வளவு நீங்க அசைய சொத்து சம்பாதிச்சாலும் அசையா சொத்து சம்பாதிச்சாலும் உடல் அசைஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும், அதை ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கம்மா, வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? எந்திரிச்சா காபி, எந்திரிக்கா பால், அவ்வளவுதான் வாழ்க்கை. அதுதான் நானும் சொல்றேன், கட்டில மாலை சாமிக்கா செத்தவனுக்கானே பூவை பறிச்சவனுக்கு தெரியாது, பூவை காட்டவனுக்கு தெரியாது. இதான் வாழ்க்கை தெரியுமா? இதை விட சுருக்கமா சொல்லவா? வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? எந்திரிச்சா சோறு, எந்திரிக்கா அரிசி, அவ்வளவுதான் வாழ்க்கை. அதுதான் நானும் சொல்றேன், ஆடம்பரமா வாழுங்கிறதுனால ஆகாயத்துல புதைக்க மாட்டாங்க, 6 அடியில வைப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. இப்ப எல்லாரும் கைதட்ட மாதிரி சொல்லவா? சொல்லுங்க. வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? நம்ம தூங்கி எந்திரிச்சா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், எந்திரிக்காட்டா நம்ம வேலையை 4 பேர் பார்த்துருவாங்க. இதான் உண்மையில வாழ்க்கை. எல்லாரும் ஜோர கைது கொடுங்க சார். சார், அரணா கயிறு கூட நமக்கு சொந்தம் இல்லையே, என்ன பெருசா உழைச்சு பணத்தை சேர்க்கிறேன். நாட்டுக்கு பேர் என்ன சார்? தாய் நாடு. என்னுடைய பேர் தானே சார். அதனாலதான் பூவம் வருது. கடலை நீருக்குள்ள என்ன பேரு? கங்காதேவி. கங்காதேவின்னு ஒரு பெண்ணுடைய பேர் தான் நதிகளுக்கு வச்சிருக்காங்க. நதிக்கே பெண்கள் பேர் தான் வச்சிருக்காங்க. ஆமா, கங்கா, யமுனா, சரஸ்வதி எல்லாம் பெண்கள் பேர் தான் வச்சிருக்காங்க. அதனாலதான் ஒன்னோட ஒண்ணு இணைய மாட்டேங்குது. சார், பூவுக்கு கூட பேர் என்ன? ரோஜா, முல்லை, செம்பருத்தின்னு பெண்ணுடைய பேர் தான், ஆணுடைய பேர் இல்ல, ஞாபகம் வச்சுங்க. அதனாலதான் பூ வாடி போயிருக்கு. செல்வத்துக்கு பேரு லட்சுமி, ஆணுடைய பேர் கிடையாது. அதனாலதான் ஒருத்தண்டே இருக்க மாட்டேங்குது. வெளிச்சத்துக்கு பேரு ஜோதி, அதை ஞாபகம் வச்சுங்க. அதனாலதான் அணைஞ்சு போகுது. சோத்துக்கு பேரு அன்னம், அதை ஞாபகம் வச்சுங்க. அதனாலதான் விக்கிக்கிட்டு சாவுறான். செத்து ஆண்கள் எல்லாம் செத்து போனா உங்களுக்கு ஓம் சாந்தி தான் எழுதணும், ஓம் ஆண் சாந்தி எழுத மாட்டாங்க. அவனு தெரிஞ்சுக்க, என்னது? சாகுற வரைக்கும் நீ சொல்லிட்ட, ஒரு மனுஷனை உயிரை காப்பாத்தணும்னா அதுக்கு பேரு ஆம்புலன்ஸ் தான் பேர் வச்சான ஒழிய பொம்புலன்ஸ் பேர் வைக்கணும். தெரிஞ்சுக்க, பொம்புலன்ஸ் பேர் வச்சிருந்தான்னு வச்சுக்க, இது சீவி முடிச்சு சிங்காச்சு வர்றதுக்குள்ள இவன் சீவம் போயிடும். அதனாலதான் ஆம்புலன்ஸ். என்ன இப்ப ஆண்கள் உங்களுக்கு ஒரே சந்தோஷம் பாரு. எனக்கு சவுண்டே ஆம்புலி பேர்ல இருந்தா வருது, பொம்புலி பேர்ல இருந்து வராது. நீ ஹோட்டல்ல போய் ஆம்புலன்ட் தான் கேட்க முடியும், பொம்புலன்ட் கேட்க முடியாது. வீட்டுல ஆண்டனா வச்சா தான் படம் பார்க்க முடியும், பெண்டனா வச்சா படம் பார்க்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்க, நீ எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் லேடிஸா இருந்தாலும் ஆண்ட்ராய்டு போன் தான் வச்சுக்கிற முடியும் ஒழிய பென்ட்ராய்டு போன் வச்சுக்கிற முடியாது. தெரிஞ்சுக்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆண் நடுவரா இருந்தாலும் பெண்ணை வச்சுதான் தீர்ப்பு எழுத முடியும், ஆணை வச்சு தீர்ப்பு எழுத முடியாது. அதை ஞாபகம் வச்சுங்க. அதனாலதான் பெண்ணு பாதியில மகிழாம போயிருது. நிறைய நீங்க கார்ல வரும்போது பாட்டு கேட்கணும்னா பெண் டிரைவ் தான் வச்சு யூஸ் பண்ணுவேன், ஆண் டிரைவ் யூஸ் ஆகாது. அதனாலதான் பென் டிரைவ்ல வைரஸ் பரவுது. எப்படி இருந்தாலும் நீ ஆன்லைன்ல வந்தா தான் எதையுமே படிக்க முடியும், பார்க்க முடியுது. பெரிய ஆண் சார், ஒரு ஆணுடைய உடலில் இருந்து உயிர் போச்சுன்னா அவன் பிணம், ஒரு ஆணுடைய உடம்பில் இருந்து உயிர் போச்சுன்னா அவன் பிணம், ஒரு பெண்ணுடைய உடலில் இருந்து உயிர் போச்சுன்னா அவன் தாய்மை. தட்டுக்க கைய பெண்கள் 10 மாசம் சுமந்து நான் தாயாகலன்னா நீங்க அப்பா டப்பா ஆயிடும். 10 மாசம் நமந்து நீங்க தாயாகலைன்னா நீங்க அப்பா ஆக முடியாது. அப்பா இருந்தா தான் நீங்க தாயாவே ஆக முடியும். சார், ஒண்ணு தெரிஞ்சுங்க சார், ஆணுடைய துணைனா அது ஒரு காலத்துல, இன்னைக்கெல்லாம் ஆணுடைய துணையே எங்களுக்கு தேவை இல்ல. குழந்தை பெத்துக்கணும்னா இன்னைக்கு ஊசி மூலமா டெஸ்ட் பேபி பெத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சி காலத்துல வாழ்ற தட்டுக்க கைய பெண்கள் சொல்ற டெஸ்ட் பேபி பெத்துக்குவீங்க, ஊசி மூலம் குழந்தை பெத்துக்குவீங்க. அப்ப உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டா ஊசி நான் சொல்லுவேன். தெரியாம தான் கேக்குறேன் சார். ஒரு நிமிஷம் இருங்களா? டேய் கருவாப்பையில என்ன பாரு, 2 பேர் தான் எங்க பாறா? நீங்க தான். நான் யாரு உனக்கு அத்தை சொல்லு? சித்தியா? டேய் வந்தவனேக்கா அழகா சிரிச்சான், அழகா சிரிக்கிறானே. நமக்கு தான் 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, ஒத்த பிள்ளைக்கு இந்த ஊர்ல சம்பந்தம் பேசலாம் நினைச்சேன். எப்ப மஞ்சள் பேச்ச கேட்டு இவள சிரிச்சானோ இவனுக்கு எல்லாம் பொண்ணு குடுகுடா முடிவு பண்ணிட்டேன் சார். அவனு வந்தவனும் பொண்ணு கட்டணும் தான் நினைச்சான், இப்ப வேணாம்னு முடிவு பண்ணிட்டான். ஆத்தாவுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கு, அவன் அவனுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கோ வேணாம்னு முடிவு பண்ணிட்டான். அடே அப்பா, எல்லா ஆண்களுக்கும் ஒரே சந்தோஷம். நான் கேக்குறேன், காலையில உங்க வீட்டுல முதல்ல எழுந்திருக்கிறது யாரு? என் மனைவி. வாசல்ல தண்ணி தெளிக்கிறது யாரு? என் மனைவி. கோலம் போடுறது யாரு? என் மனைவி. காபி குடுக்கிறது யாரு? என் மனைவி. குழந்தை எழுப்புறது யாரு? என் மனைவி. மதிய சாப்பாடு யாரு? என் மனைவி. நைட் சாப்பாடு யாரு? என் மனைவி. கடைசியா உங்க வீட்டுல தூங்க
போறது யாரு? என் மனைவி. அப்ப உங்களுக்கு அங்க என்ன வேலை? அவளை பாத்துக்கிறதே என் வேலை. அடே அப்பா, பெருசா ஆண்கள் அப்படி உடைக்கிறீங்கன்னு சொல்றீங்களே, நான் உங்களை பார்த்து கேக்குறேன், உங்களுடைய மகன் என்ன படிக்கிறாரு? +2. +2. கிளாஸ் டீச்சர் பேரு என்ன? டீச்சர். டீச்சர். டீச்சர் தான். அவன் டீச்சர் பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் முன்ன மாட்டேன். உங்க மகனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? விரும்பி என்ன சாப்பிடுவான்? அவ்வளவுதான் கேட்கணும். சாப்பிடுவான். அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் பேரு என்ன? அது 4-5 பேர் இருக்காங்க. நான் கேக்குறேன், அவனுக்கு நீங்க என்னவா இருக்கீங்க? அப்பாவா இருக்கு. நல்லா கை தட்டுங்க, பெண்கள் கை தட்டுங்கக்கா. என்ன படிக்கிறான் தெரியாது, என்ன பிடிக்குதுன்னு தெரியாது, எத்தனை வகுப்பு படிக்கிறான்னு தெரியாது, இதெல்லாம் தெரியாது. எனக்கு சார் அப்பா வந்திருக்கீங்க நீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. என்னது? என் பையனோட கிளாஸ் டீச்சர் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்க அம்மாவுக்கு தெரியும். என் பையனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. அந்த அம்மாவுக்கு தெரியும். என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க அம்மாவுக்கு தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும். என்ன? வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் உழைச்சு பணம் கட்டுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அது போதும் எனக்கு. சார், எல்லா ஆண்களும் கை தட்டுறீங்க சார். இந்த ஊர்ல ஒண்ணு தெரிஞ்சுங்க, மனமில்லாத பூவுக்கு மதிப்பு கிடையாது. மனமில்லாத பூவுக்கு மதிப்பு கிடையாது. உழைக்காத புருஷனுக்கு மரியாதை கிடையாது. திருக்கு பயலுக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாளா? நினைச்சு பாருங்க. உத்தியோகம் புருஷ வச்சனும், உழைச்சாதான் சார் பொண்ணு. காட்டுல பிறந்த மானம், வீட்டுல பிறந்த ஆணும் உழைச்சுதான் சார் ஆகணும். உத்தியோகம் புருஷ லட்சணம். அதனால உழைக்கிறீங்க. எதுக்கு இப்படி பேசிக்கிறீங்க? நான் கேக்குறேன் சார், ஒரு விஷயம் கேக்குறேன் சார். இப்போ கல்யாணம் பண்ணா மனைவிக்கு சேலை வாங்கி தரணும். ஆமா. பர்த்டே டேட் ஞாபகம் வச்சுக்கணும். மாமியாருக்கு முடியலன்னா போய் பார்க்கணும். குழந்தையாக்கு குழந்தை பிறந்தா போய் பார்க்கணும். கஷ்டம் தானே? ஆமா. மஞ்சள கஷ்டம் தானே? ஆமா. ரொம்ப கஷ்டம். அப்புறம் என்ன ஆணிக்கு எல்லாம் கல்யாணம் பண்றீங்க? நான் ஆணில கல்யாணம் பண்ணல, ஆமானில கல்யாணம் பண்ணேன். புரட்டாசியில கூட்டிட்டு வந்தால் மட்டும் தானே கல்யாணம் பண்ணுவோம் சார். ஒண்ணு தெரிஞ்சுங்க சார், பெண்ணுடைய பொறுப்பு இல்லாம ஒரு குடும்பமே வாழ முடியாது. நான் கேக்குறேன், தருதலையை தரமாக்குறது யாரு? மனைவி. மனைவி. முட்டாள் அறிவழைக்கிறது யாரு? மனைவி. ஹாட்டாக்களை கூழாக்குறது யாரு? மனைவி. சீரவ கீரை வைக்கிறது யாரு? மனைவி. மண்ணில இருக்கிற மண்ணாளாக்குறது யாரு சார்? மனைவி. மனைவிங்கிற உறவு தட்டுக்கா கைய பிடிக்க சொல்ல கை தட்டுக்கா. மண்ணில இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தது யாரு? அதே மனைவி. நல்லவன குடியார போயிலாக்குனது யாரு? அதே மனைவி. சும்மா இருந்தவன பிச்சுக்கு திரி விட்டது யாரு? அதே மனைவி தான். எங்க உங்க ஆண்களை ஒரு ஆள் கை தட்ட சொல்லுங்க. அமைதியின் சிகரம் எங்க ஆண்கள். கை தட்ட சொல்லுங்க பாப்போம். வேண்டியது இல்ல சார். இங்க பெண்கள்லாம் என்ன எங்க பாருங்க, நீங்க சும்மா 4-5 பேர் தான் கை தட்டுறீங்க. சாதாரண பெண்கள் இந்த காலத்துல நாங்க வாழல அக்கா. சாதம் அடித்த பெண்கள் வாழ்ந்தது ஒரு காலம், சரித்திரம் படிக்கும் பெண்கள் வாழ்ந்தது கிராமத்துல. தட்டுக்கா கைய பிடிச்சா பெண்கள் விட கட்டிருக்காங்க. ஆயா வரையும் கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆயா தட்டான்னு அர்த்தம். இப்ப ஆம்பளை சிங்கங்கள்ட்ட கை தட்டு வாங்கவா? எந்த பங்காளிகள் அவர்கிட்ட கை தட்டி காப்பாத்தி விடுங்க பாப்பா. மொத்தமா சவுந்து கட்டு வருவாங்க. என்ன அங்கே ஒரு தாத்தா தட்டாரு? அவரு ஆம்பளை தானே. நான் கேக்குறேன் சார், ஒரு காபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா, காரி சட்னி பிடிக்குமா, தேங்காய் சட்னி, படையது பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா, வேட்டி சட்டை பிடிக்குமா, ஜீன்ஸ் சட்டை பிடிக்குமா, மனைவி பிடிக்குமா, தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி வந்துச்சு. மனைவியோட தங்கச்சி எங்க இது வந்துச்சு? மாமியார் எங்க சார் வந்தாங்க? மாமனார் ரோட்ல போற ஒருத்தவங்க மாமியாரை கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன். அந்த அம்மா ஒத்துக்கிறாரு சார். மனைவி கண்ணாடி ஒண்ணு சார். எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க கொடுக்க மாட்டோம். ஏன்னா அடிக்கிற கைதான் சார் அணைக்கும். அப்படி மட்டும் சொல்லாதமா. நேத்து என் மயன்ட்ட சொன்னேன், அடி அடிக்கிற கைதாண்டா அணைக்குங்கிறேன். அவன் சொல்றான், அப்ப ஏப்பா எங்க டீச்சர் அடிக்குது அணைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு. என் பொண்டாட்டி சொல்றான், அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான், இவனை மாதிரியே கிரிமினல் ஆக்குறாங்கிறான். ஆனா இந்த கிராமத்துல கூட அடிக்கிற கைதான் அணைக்கும் என்னால நிரூபிக்க முடியும். நிரூபி பாப்போம். நிரூபிச்சுட்டா என் சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியில போட்டு நான் போயிட்டே இருக்கேன். நிரூபிக்க முடியாதுன்னா உங்க சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியில போட்டு நீங்க போயிட்டே இருக்க. அப்ப வருஷம் நம்ம ஊர்ல நம்ம பட்டிமன்றம் உண்டு. ஏன் உண்டியல் காசு வந்துரும்ல. இப்ப நான் நிரூபிக்கிறேன். நீங்க 10 தங்க குட்டிங்க இருக்கீங்க, பசங்க ஆம்பளை பிள்ளைங்க இருக்கீங்க. ஓகே, அத்தை கேக்குறது பதில் சொல்லிட்டாங்க. அத்தை இப்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறேன். ஓகே, அம்மா அடிக்கிறாங்க, அடிச்சது அம்மா தான் தெரிஞ்சாலும் 10 நிமிஷம் கழிச்சு அம்மாவை கட்டி பிடிச்சுவீங்க தானே? ஏதோ சதி நடக்கிற ஒரு சதியும் இல்ல விதியும் இல்ல. இல்லைன்ட்டாங்க. அங்க அம்மா அடிக்குதா, அவ இல்லைங்கிறான். அத்தையை மட்டும் பாரு, ஓகேவா? அத்தைய பார்த்தாதான் புத்திய கூர்மையா வேலை செய்யும். அதனாலதான் அவங்க கையாட்டுறாங்க. அத்தைன்றாங்க.
இங்க ரே தாங்க அத்தை கேக்குறேன். அம்மாவோட அடிக்கிறாங்க வச்சுக்க. நம்ம அம்மா நம்மள தானே அடிப்பாங்க. அடிச்சது அம்மா தான் தெரிஞ்சாலும் 10 நிமிஷம் கழிச்சு அம்மா கட்டி பிடிச்சுப்பீங்க தானே? இல்லைங்கிறா அம்மா அடிக்கிறது. உனக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமாடா? யாரை பிடிக்கும்? அப்பாதான் பிடிக்கும்டா. சார் அப்பாவை பிடிக்கிற அப்பாவை ஹீரோவா காட்டினதே ஒரு அம்மா தானே சார். நினைச்சு பாருங்க சார். அப்படி கணவன் மனைவி நினைக்கும் போது அந்த வாழ்க்கை விடுதமா இருக்கு. முத்து நகையை முழு நிலவை மாதிரி. முத்து நகையே முழு நிலவே முத்து விளக்கே கொடி மலரே முத்து நகையே முழு நிலவே முத்து விளக்கே கொடி மலரே கண்ணிரண்டும் மயங்கிட கண்ணி மயில் உறங்கிட நான் பார்த்திருப்பேன் உன்னை தாய் போல் காத்திருப்பேன். ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் உழைச்சா அந்த குடும்பம் மகிழ்ச்சியா தான் சார் இருக்கும். அது எந்த மாற்று கருத்து கிடையாது. ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் உழைச்சா அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா ஒரு குடும்பத்துல ஒரு பெண் பொறுப்பா இருந்தா 7 தலைமுறை மகிழ்ச்சியா இருக்கும். தட்டினா கைய பண்ணுங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஆண் படிச்சா அது அவருக்கு மட்டும்தான். ஆனா ஒரு வீட்டுல இருக்க ஒரு பெண் படிச்சா அந்த குடும்பமே 7 தலைமுறை நல்லா படிப்பாங்க சார். நான் கேக்குறேன், படிச்ச பொண்ணு தான் வேணும்னு கேட்டு பொண்ணு பாக்குறீங்களே, கல்யாணம் முடிக்கிறீங்களே, படிச்ச பொண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் உங்க வீட்டாளுங்களுக்கு தெரியுதா? தெரியுதா மிஸ்டர் மஞ்சுநாதன்? ஏன் பூ இங்க பாருங்க, பூ போட்டு பெண்ணை வணங்கல தப்பு இல்ல. பூவும் பெண்ணும் ஒண்ணு. ஏன் தெரியுமா? பூவை ஒரு இடத்துல இருந்து பறிப்போம், ஒரு இடத்துல தொடுப்போம், ஒரு இடத்துல வைப்போம். அதே மாதிரி பெண்ணானவள் ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல படிச்சு இன்னொருத்தட்ட வாக்கப்படுறதா பெண். நல்ல ஜோர கை இருக்கா? பெண்ணை நீங்க போட்டலாம், வணங்கலாம், கால்ல வந்து கும்பிடலாம். பாத்தியா எப்படி வாய்னா சொல்லுவாரு. எங்க அப்பா அப்படி வளர்த்திருக்காரு சார். பாத்தியாடா, பூ ஒரு இடத்துல பறிச்சு ஒரு இடத்துல தொடுத்து ஒரு இடத்துல தொடுத்து ஒரு இடத்துல வச்சு வச்சு அதான் பெண்ணு. அதான் பொண்ணு. கடைசியில சாயந்தரமா பாடி போனதுக்கு அப்புறம் தூக்கி கீழே விட்டு போயிட்டே இருப்போம். கீழே தூக்கி எல்லாம் போடுவோம். பாடி போனா தூக்கி போடலாம், தப்பு இல்ல சார். பாடி போன புருஷனை கூட மனசுல வைக்கிற பெண் சார். நினைச்சு பாருங்க. அவன் ஓடி போகாம இருக்கணும்னு நீ வாடி போன புருஷனை வச்சுதான் ஆகணும். நீங்க அப்படியே ஓடி போக விட்டுட்டாலும் ஒண்ணு தெரிஞ்சுங்க, மாமியார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமகள் வந்ததுக்கு அப்புறம். மாமனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமகள் வந்ததுக்கு அப்புறம். நாத்தனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமகள் வந்து. உங்க வீட்ல இருக்க எல்லா நாரும் மணக்கணும்னா மருமகங்கிற பூ ஒரு தட்டுக்காக பண்ணுங்கல்ல. நாங்க ஒவ்வொரு பெண்ணும் பூ மாதிரி நாங்க அள்ளி பூ ஆகிறதோ அரளி பூ ஆகிறதோ கட்டுன புருஷன் உங்க கையில இருக்கு. உங்க வீட்டுல இருக்க வரைக்கும் அள்ளி பூவா தான் இருக்கு. எங்க வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தானே அரளி பூவா மாறி இருக்கு. இந்த மாதிரி ஓவரா பேசிட்டு தான் நான் அரளி விதையை கூட அரைச்சு கொடுக்க தயங்க மாட்டேன். கொடுங்க, நாங்க வேணாம்னு சொல்லல. இப்ப மீன் குழம்பு வைக்கிற டேஸ்டா இருக்கான்னு எப்படி பாப்ப? கரண்ட் எடுத்து கையில ஊத்தி டேஸ்ட் பாப்பேன். கறி குழம்பு வைக்கிற கரண்ட் எடுத்து கையில ஊத்தி டேஸ்ட் பாப்பேன். அதே மாதிரி அரளி விதையை அரைச்சு நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு கொடுங்க, அப்புறம் நாங்க சாப்பிடுறோம். சார் ஒண்ணு தெரிஞ்சுங்க சார், தமிழ்நாட்டிலே பெண்கள் எங்களுக்கு நடக்கிற அநீதி என்ன தெரியுமா? நாங்க ஒரு கருவாட்டு குழம்போ மீன் குழம்போ வச்சோம்னா அதுல உப்பு இல்ல காரம் இல்லன்னா யார திட்டணும்? வச்ச பொண்டாட்டியை திட்டணும். ஒரு துணி துவைக்கிறோம், துணியில அழுக்கு போகல, காலர்ல அழுக்கு அப்படியே இருக்கு, யார திட்டணும்? துவைச்ச பொண்டாட்டியை திட்டணும். பிள்ளைக்கு மூக்கு ஒழுது சிந்தல, யார திட்டணும்? அவ மஞ்சுநாத் இது அம்மாநாத திட்டணும். அம்மாவை திட்டணும். அம்மா திட்டணும். இப்படி தப்பு பண்ணா யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க மனைவியை திட்டணும். அதை விட்டுட்டு எங்களை திட்டாம எங்களை பெத்த எங்க அப்பா அம்மா ஏன் அந்த புருஷனை திட்டி தொலைறீங்க? சரியான கேள்வி. சொல்லுங்க சார். குழம்பு சரியா வைக்கலைனா, சாம்பார் சரியா வைக்கலைனா யார திட்டணும்? வச்ச பொண்டாட்டியை தானே திட்டணும். ஏன் எங்க அப்பா அம்மாவை எல்லாம் திட்டுறீங்க நீங்க கேக்குறீங்க. நியாயமான கேள்விதான், நான் இல்லைன்னு சொல்லல சார். நான் கேட்கறது சரின்னா கைதட்டுங்க, இல்லாட்டினா வேண்டாம் சார். இந்த பேனா வாங்குறோம், சரியா எழுதல, யாரை திட்டுறோம்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். இந்த போன் வாங்குறோம், சரியா வேலை செய்யல, யாரை திட்டுறோம்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். தண்ணி பாட்டில் வாங்கல, சரியில்லை, யாரை திட்டுறோம்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். அப்ப நீ குழம்பு சரியா வைக்கலன்னா யாரை திட்டணும்? உன்னை தயார் பண்ணி அனுப்பணும் உங்க அப்பா அத்தாவை திட்டுறதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன். இங்க நிறைய கல்யாணம் இளவட்டெல்லாம் வந்திருக்கீங்க. அக்கா விஷயம் சொல்லி தரேன்.
பொண்ணு பார்க்க போனீங்கன்னா பொண்ணு குண்டா இருக்குன்னு தயவு செய்து வேணான்னு சொல்லாதீங்க. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு குண்டாதான் ஆக போகுது. அதுக்கு குண்டான பொண்ணை கட்டிட்டு போயிட்டே இருக்க சார். அதத்தான் நாங்களும் சொல்றோம். நாங்க பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ளைக்கு தலை சொட்டையா இருக்குன்னு வேணாம்னு சொல்லாத. 10 வருஷம் கழிச்சு உனக்கு சொட்டை விழுவத்தான் போது நீ கட்டிக்கங்க. அடே அப்பா, நீங்க எல்லாம் நகை வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்க முகத்துல 100 வாட்ஸ் பல்பு தான் எரியும். இந்த புருஷப்பா எங்களுக்கு எல்லாம் 1 பவுன் வாங்கிட்டு வரட்டும், என் முகத்துல 100 வாட்ஸ் பல்பு தான் எரியும். ஆனா அதே நேரத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வரட்டும் சார், என் முகத்துல 1000 வாட்ஸ் பல்பு எரியும் தெரியுமா? உங்க அப்பா அம்மா வந்தா 1000 வாட்ஸ் பல்பு எரியும். எங்க அப்பா அம்மா வந்தா தான் பீசுவோட பல்பு மாதிரி ஆயிருது. அப்பனா பல்ப மாத்தணும்னு அர்த்தம். பல்ப மாத்த கூடாது, ஓல்டரே மாத்தணுங்கற. மாத்துவீங்க சார். எனக்குலாம் கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுதுக்கா. பார்த்தா அப்படி தெரியாது. 3 வருஷம் மாதிரி தெரியும். 23 வருஷமா தெரியும். அது உங்களுக்கு, எனக்கு இல்ல. ஆனா அப்படி இருந்தாலும் இன்ன வரைய மாமனார் மாமியார்னு இந்த கோவில் முன்னாடி நின்னு சொல்றக்கா, கூட்டு குடும்பத்தோட வாழக்கூடிய ஒரு பெண் சார். நல்லா ஜோரா கைத்தல் கொடுங்க சார். நல்லா ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் மாமியாரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சத்தியமா பிடிக்கும் சார். ஓ மாமியாரே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓ மாமியார் பிடிக்கும் துண்டு போடுதாண்டு. நீ சரியான பொம்பளைனா மாமியார் பிடிக்கும் துண்டு போட்டுதாண்டு. 4 பிள்ளைக்கு தாய்னா நீ மாமியார் பிடிக்கும் துண்டு போட்டுதாண்டு. இருங்க இங்க இருங்க. ஏன் மாமியார் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மிஸ்டர் மஞ்சுநாதன் உங்க மாமியார் பிடிக்கல, நீங்க தாண்டுங்க சார். லேக்ரா என்னடா இத்தனை தாண்டுற? 3 மாமியாவா? இவன் உஷாரான ஆளியா? தாண்டுனா மாட்டுனால் மாட்டிக்கணும், போயிட்டு ரிட்டர்ன்ல வந்தா பாருங்க. இப்ப பொழைச்சுக்கணுமா சார்? நாங்களாம் மாமியாவை பார்த்து அத்தை அப்படி சொல்றது இல்ல, அம்மா. மாமனாரை பார்த்து மாமா அப்படி நான் கூப்பிடுறது இல்ல, அப்பா அப்படி பண்பாடு தெரிஞ்ச பெண் சார் நானே. மாமனாரை பார்த்து அம்மா, மாமனாரை பார்த்து அப்பா, ஆமா. மாமியாவை பார்த்து அம்மா. எஸ். அப்ப புருஷனை பார்த்து அண்ணன் கூப்பிடுவீங்க. என்னடா உலகம் அது? திட்டவோ தேடவோ ஒரு துணை இருக்கிற வரைக்கும் தான் எல்லா ஆண்களும் ஒழுக்கமா சந்தோஷமா வாழ முடியும். உங்க 5 பேரையும் திட்டவோ தேடவோ ஆள் இல்லைன்னா எப்படி இருப்பீங்க? அருமையா ஏசி ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க, அங்க ஜாலியா இருப்போம் நாங்க. எத்தனை காலத்துக்கு? காசு கட்டுற வரைக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் வரணும். உங்க 5 பேருக்கு கை கால் விளங்காம போய் கரெக்டா இழுக்குறான், சூப்பரா இழுக்குறான். இப்படி போனதுக்கு அப்புறம் எங்க போகணும்? மனைவி கிட்ட தான் போகணும். மனைவியோட அருமை எப்ப தெரியுமா சார் தெரியும்? காலூனி நடக்கும் போது தெரியாது, காலூனி நடக்கும் போது தெரியாது, கோலூனி நடக்கும் போது மனைவியோட அருமை தெரியும் சார். அந்த மனைவியை நினைக்கும் போது அந்த வாழ்க்கை விடுதமா இருக்கும். மனைவி நீங்க நினைச்சீங்களா? அப்ப வரும் ஒரு காதல். ஏன் எல்லாம் சிரிக்கிறாங்க? நினைச்சு சிரிக்கிறாங்க. நான் என் மாமா நினைப்பேன் சார். என்ன நினைச்சேன் நான், என்ன நினைச்சேன், என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்சு போடு. கண்ணுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது சொக்கி தவிச்சேன், நான் சொக்கி தவிச்சேன், சொக்க தங்க ஒன்னையும் சொக்கி தவிச்சேன். குற்றால சாரலேது ஒன்னு ஓடி வர ஒன்ன நினைச்சேன், நான் ஒன்ன நினைச்சேன், கண்ணுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது. சிக்கனம் இல்லையா இந்த காலத்து பெண்கள்? என்கிட்ட சிக்கனம் இல்லையா? என்ன சிக்கனம் இருக்கு? என்ன சிக்கனம்? மஞ்சுநாதன் சார் இங்க பாருங்க, என்ன சிக்கனம் இல்ல? என்ன சிக்கனம் இருக்கு? மகாலட்சுமி பாத்துறீங்களா? பார்த்தது இல்ல. நீங்க பிறந்ததுல இன்னொரு பாத்துறீங்களா? இல்ல. இங்க பாருங்க 2 மகாலட்சுமிகளை. ஏன் என்ன உங்களுக்கு குறை? ராணிய கக்கல என்ன குறை சார்? இது மகாலட்சுமி இல்ல, மெகாலட்சுமி. சிக்கனமா இல்லையா? எப்ப பார்த்தாலும் மேக்கப் போடுறா, மேக்கப். யார் ஒரு விஷயம் கேக்குறேன் அக்கா, இந்த ஊர் பெண்களுக்கு கௌதமி சுதந்திரம் வாங்கி தர, கைத்தல் மட்டும் கொடுங்க. நல்ல கைத்தல் கொடுங்க. நல்ல நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிருவா, அவங்க இங்க குடும்பம் நடத்தணும். நான் கேக்குறேன், பெண்கள் கண் இமைக்கு மேல போடுற ஐலைனர் எவ்வளவு ரூபாய்? ஐலைனர் எவ்வளவு? எவ்வளவு மஞ்சள்? 725 ரூபாய். 725 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ற சார். இந்த உழைக்கிற புருஷ குடிக்கிற குவார்டர் எவ்வளவு ரூபாய்? எவ்வளவு ரூபாய் மஞ்சள்? 310 ரூபாய். 310 ரூபாய் பாக்ஸ் ஐட்டம் டப்பா போட்டு கொடுப்பாங்க. நான் கேக்குறேன் 725 ரூபாய் போட்டு ஐலைனர் வாங்குறோம் நாங்க, ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றோம்.
இந்த புருஷன் வாங்குற கோட்டரு 310 ரூபா போட்டு வாங்கி என்ன ஒரு வாரத்துக்கு வச்சு அடிக்கிறீங்களா இல்ல ஒரு நாளைக்கு வச்சு அடிக்கிறீங்களா? 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு 1 நிமிஷத்துல யூரின் போறதுக்கு இந்த காலத்து பெண்கள் ஏன் சார் குறை சொல்றீங்க? நான் கேக்குறேன். சரியான கேள்வி. என்ன சார் பண்பாடுகள் வீணா போச்சு? நான் கேக்குறேன். பெண்கள் கண் இமைக்கு மேல போடுற ஐலைனர் 725 ரூபா வாங்கி ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்துறீங்க. ஆண்கள் 300 ரூபாய்க்கு குவார்டர் வாங்கி அரை மணி நேரத்துல குடிச்சிட்டு 5 நிமிஷத்துல யூரின் போயிடறாங்களே, யாரு சிக்கனம் கேட்டேன். இப்ப நீ கண்ணு இமைக்கு மேல ஐலைனரை போட்டுக்கிட்டு நீ பஸ்ல போனா உன்னை எத்தனை பேர் பாப்பான்? 4 பேர் 5 பேர் பாப்பாங்க. 4-5 பேர் பாப்பான். நான் குவார்டர் போட்டு வேட்டியை உருவிட்டு தெருவில் இருந்தா எத்தனை பேர் பாப்பான் தெரியுமா? ஊரே சுத்தி நின்று வேடிக்கை பார்ப்போம். சார் நாங்க போற லிப்ஸ்டிக், மஸ்காரா, ஹேர் ஆயில், நாங்க போற எல்லா பிராண்டடுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு, காலாவதி தேதி இருக்கு. இந்த உடைக்கிற புருஷன் குடிக்கிற சரக்குக்கு காலாவதி தேதி இருக்கா? சரக்குக்கு காலாவதி தேதி கிடையாது, சரக்கு அடிக்கிறவனுக்கு காலாவதி தேதி. கை தட்டுக்கா பெண்கள்லாம். 80 வருஷம் வாழறவன் 40 வருஷத்துல போறீங்களே சார். சிம்பிளா ஒரு குடிகார எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா? சிம்பிளா ஒரு கோட்டை 210 ரூபா வச்சுங்க, 50 ரூபா சைட் டிஷ், 20 ரூபா வாட்டர் கேன், 10 ரூபா சிசர், 10 ரூபா கப், எவ்வளவு ஆச்சு? 300 ரூபா. 300 ரூபா. ஒரு நாளைக்கு 300னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். 365 300 எவ்வளவுக்கா? 1,09,500 ரூபா. என்ன பெருசா உழைச்சு சேர்த்து வச்சா? நான் கேக்குறேன். அப்படி கேளுமா. ஒரு புருஷன் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் குடிச்சான்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். 365 இன்டு 300 1,09,500 ரூபாய் குடிக்கிறிய. நீ உழைச்சு என்ன பண்ணன்னு கேக்குறேன். உங்க அப்பாவுக்கு என்ன வயசு? எங்க அப்பாவுக்கு 65 வயசு. உங்க அப்பா தண்ணி அடிப்பாரா? தண்ணி அடிக்க மாட்டார். அடிக்க மாட்டாரு. 65 வயசு. உங்க அப்பா 25 வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னு வச்சுக்க, 40 வருஷம் தண்ணி அடிச்சிருப்பாரு. 40 வருஷமா உங்க அப்பா தண்ணி அடிக்கல இல்ல. இப்ப 40 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரா? நாங்க தான் அடிச்சு குடிச்சு முடிச்சு விட்டோம். அப்ப தண்ணி அடிக்க மாட்டாரு. 40 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரா? எங்க அப்பனை பத்தி கேட்டாங்க. அப்ப எங்களை பத்தி கேட்டா உங்க அப்பனை பத்தி கேட்க மாட்டோமா? டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டா மனைவிக்கு என்ன பேரு? டாக்டர் கொண்டாடி. இன்ஜினியர் கட்டிக்கிட்டா இன்ஜினியர் கொண்டாடி. வாத்தியார கட்டிக்கிட்டா வாத்தியார் கொண்டாடி. குடிகாரன கட்டிக்கிட்டா சொல்லக்கூடாது, சண்டைக்கு வரும். நான் கேக்குறேன் சார். உழைக்கிற ஆண்கள் எல்லார்கிட்ட கேக்குற, குடிக்கிறவங்கள்ட்ட மட்டும் கேக்குறேன். பீருக்கு முக்கியத்துவம் தரீங்களே, எங்க ஊருக்கு முக்கியத்துவம் தரீங்களா? மானியத்துக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க மாமியாவுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? பெக்காரிக்கு முக்கியத்துவம் தரீங்களே, எங்களை பெத்தவளுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? ஓட்காவுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க பொண்டாட்டிக்கு முக்கியத்துவம் தரீங்களா? நெப்போலியனுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, நெருங்கிய உறவுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? ஏன் சார் டைமண்டுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, எந்த புருஷா டைமுக்கு வீட்டுக்கு வரீங்களா சார்? கேக்குறேன். இப்படி கேக்குறதுக்கு நீ எல்லாம் தூக்கு போட்டு சாவியா? அப்படி கேளியா? சப்போர்ட் பண்றோம் சொல்லிட்டு நாய்க்கு முக்கியத்துவம் தெரிய நடுவருக்கு. நாய்க்கு நடுவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நானாவா? அல்ல நானா. என்னக்கா நம்ம புருஷனுக்கு முக்கியத்துவம் தரல, 3 முடிச்சு போட்டங்கிற ஒரே பாவத்துக்காக புருஷனை எப்படி நம்ம மதிக்கிறோம்? நாங்கெல்லாம் சைக்கிள்ல வர புருஷன் பைக்ல வர மாட்டாரா? பைக்ல வர புருஷன் கார்ல வர மாட்டாரா? கார்ல வர புருஷன் ஏரோப்ளேன்ல போக மாட்டார். நினைக்கிறவ பெண்ச தட்டுங்க. உண்மையை சொல்ல கை தட்டு. ஏரோப்ளேன்ல போற புருஷன் வெடிச்சு விழுந்து 1 கோடி வாங்கி தர மாட்டானா? கிட்டினி போனா கூட கிட்டினி கொடுத்து காப்பாத்துறது யாரு? நீ சட்டினி ஒழுங்கா வச்சா ஏன் கிட்டினி போகுது? பூவோட வரனா போவையோட வரா சார்? 2 வாசனை தானே வருது. அந்த புருஷன் கூட நைட்டு மண்ணோட வந்தாலும் இந்த முந்தானை எடுத்து தொடக்கிறது யாரு சார்? மனைவிங்கிற பெண் இல்லையா? உண்மைதான். நேத்து எங்க ஊர்ல ஒருத்தன் மூஞ்சி பூரா ரத்தமா வந்தான். என்னடான்னு கேட்டேன். என் பொண்டாட்டி முந்தானையில தொடச்சா சார் அப்படின்னா. முந்தானையில தொடச்சா எப்படா ரத்தம் வரும் கேக்குறேன். அவ கல்லு பதிச்ச சேலை கட்டி இருந்திருக்கா, எடுத்து சரட்டுன்னு விட்டுருக்கா, பரட்டுன்னு குளிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அந்த ரத்தத்தை கூட தொடச்சி. அந்த ரத்தம் யாரு விட்டு ரத்தம்? நாங்க வடிச்சு வடிச்சு கொட்டி வந்த ரத்தம். அவங்க அம்மா விட்டு ரத்தம் இல்ல, அவங்க அம்மா விட்டு தான். அப்பா நீங்க வடிச்சு ரத்தத்துல கொட்டினீங்க. அந்த ரத்தம் வீணா கூட தொடச்சு கட்டு போட்டு மஞ்சளாதா மன்னவனை எப்படி தான் ஆக்கும்? மன்னவனி மன்னவனி மலையிட்ட சின்னவனி உன்ன போல யாரும் இல்லை தலைவா தலைவா. மனக்கிளி சின்ன கிளி சிலை கட்டும் மண்ண கிளி என்ன வேணும் கேளு நான் தரவா தரவா. உன்னை நினைச்சுட்டா நான் தினமும் தான் என் தலைவாரி பூச்சூடினே. ஒருபோதும் பூவும் பட்டும் வாடாது மானே. மன்னவனே மன்னவனே மலைகிட்ட சின்னவனே உன்ன போல யாரும் இல்லை தலைவா தலைவா. ஆணின் உழைப்ப காட்டுல பெண்ணுடைய பொறுப்புன்னு கௌதமி ஏன் தெரியுமா சொல்றேன்? ஒரு ஆண் குழந்தையா இருக்கும் போதும் பாத்துக்கிட்டது ஒரு பெண் தான். கடைசி காலத்துல வயசாகி
கிழ பருவத்துல இருக்கும்போது கட்டில தூங்கும் போது பீ மூத்திரம் ஒன்னா போனாலும் கடைசி காலத்துல உங்களை பாத்துக்கிறது ஒரு பெண் தாங்க, ஞாபகம் வச்சுங்க. சென்னையில 45 பவுன் கீழே கிடந்துச்சு. பத்மாங்கிற அக்கா எடுத்தாங்க. துப்புரவு பணியாளர் நல்ல ஜோர கைகள் கொடுங்க. அழுக்கை தன்னுள் எடுத்துக்கொண்டு அழகை வெளியே கொடுத்த துப்புரவு பணியாளர் அந்த பெண் நினைச்சிருந்தா அந்த 45 பவுனையும் தனக்கு யூஸ் பண்ணிருக்க முடியும். யூஸ் பண்ணாலா? இல்ல. அஸ்ஸாம்ல 2ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு ஆம்பளை பிள்ளை ஸ்கூல்ல பாம் வச்சிருவாங்க. அந்த பையன் பாத்துருவான். அவன் நினைச்சிருந்தா அவன் மட்டும் தப்பிச்சு ஓடி இருக்கலாம். ஒரு தாய் வளர்த்த பிள்ளை எப்படி தெரியுமா? அந்த பையன் அந்த பாம்பை எடுத்துக்கிட்டு வேகமா அந்த கேம்பஸ் விட்டு வெளில போறான். ஆனா அந்த பாம் வெடிச்சிருது. அந்த பிள்ளை செத்து போயிடும். ஆனா ஒரு தாயினோட கண்ணீரை துடைக்க முடியலனாலும் 100 தாயின் கண்ணீரை துடைத்தது யாரு? ஒரு தாய் பெத்த புள்ள. இப்படி எந்த வகையிலும் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் அனைத்தையும் சரியா வளர்க்கிறது எப்பொழுதுமே பெண்ணே பெண்ணே என்று கூறி தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளை தான் அந்த ஆத்தாவுக்கு பிடிக்கும் சார். தானம் கொடுக்க பணங்காசு இல்லைனாலும் நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள். நம்ம அழிஞ்சு போகணும், நல்லா இருக்க கூடாது நினைக்கிறவனை பார்த்து நீ நல்லா இருந்துட்டு போடாங்கிற நல்ல வார்த்தைகளுக்கு தானம் பண்ணுங்கள். உங்க பொம்பளை பிள்ளைக்கு சீர்வரிசையா பொண்ணை கொடுப்பீங்களோ, பொருளை கொடுப்பீங்களோ, காரை கொடுப்பீங்களோ, பங்களா கொடுப்போம், அது எவனாலும் பறிச்சுட்டு போக முடியும். எவனாலும் பறிக்க முடியாத அழியா செல்வமான கல்வி செல்வத்தை உங்க பொம்பளை பிள்ளைக்கு கொடுங்க. கட்டணம் கைவிட்டாலும் ஒருபோதும் அந்த கல்வி கைவிடாது. அந்த உச்ச நிலையை கூட இன்றைய காலகட்டத்தில் நந்தினிங்கிற ஒரு பெண் 600க்கு 600 எடுத்து சாதனை புரிந்த ஒரு பெண்ணே என்று கூறி வாய்ப்பளித்து உங்கள் அத்துறை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்க பார்ப்போம். ஆனா முடிக்கும் போது ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாங்க. சென்னையில ஒரு துப்புரவு பணியாளர், அந்த அம்மா பத்மாவா, அந்த அம்மா பேரு, 45 பவுனை கொண்டை கொடுத்தாங்க அப்படின்னாங்க. எல்லாரும் கைதட்டினீங்க. அந்த அம்மாவை புருஷன் தான் பைக்கில் வச்சு ஓட்டிக்கிட்டு போனாருங்கிறதையும் கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா அந்த ஆள் கொண்டை விட்டு தான் கொடுக்க சொன்னான். அதையும் நீங்கள் கருத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நேரத்தின் அருமை கருதி உடனடியாக இந்த அணியினுடைய நிறைவான பேச்சாளர் பெரும்புலவர் பக்கமாக ரவிக்குமார் அவர்கள். தங்கடத